ஓம் சாந்தி 18/9/2024। மீட்டே பச்சே தும்ஹோ தர்த்திக்கே சைத்தன்ய சித்தாரே। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பூமியின் சைத்தன்யமான ஒளிரும் நட்சத்திரங்கள்। तुम्हें सारे विश्व को रोशनी देना है। முழு உலகத்துக்கும் நீங்களே வெளிச்சம் தர வேண்டும்। முழு உலகத்துக்கும் நீங்களே வெளிச்சத்தை தர வேண்டும்। கேள்வி, சிவபாபா तुम बच्चों को काया को कंजन कैसे बनाते। சிவபாபா குழந்தைகளாக உங்களுடைய சரீரத்தை எவ்வாறு சுத்தப்படுத்துகிறார்। ब्रह्मा माँ के द्वारा तुम्हें ज्ञान दूध पिलाकर तुम्हारी काया कंजन कर देते हैं। பிரம்மா தாய் மூலமாக ஞான பால் கொடுத்து உங்களுடைய சரீரத்தை நோயற்றதாக தூய்மைப்படுத்துகிறார்। इसलिए उनकी महिमा में गाते हैं त्वमेव मातस्य पिता त्वमेव बंधु सखा त्वमेव। ஆகவேதான் புகழ் பாடப்படுது, பகவானுடைய புகழ்। தாயும் நீங்களே, தந்தையும் நீங்களே, எனக்கு சர்வமும் நீங்களே, சர்வஸ்வமும் நீங்களே என்று। अभी तुम ब्रह्मा माँ द्वारा ज्ञान दूत पी रहे हो। இப்போ நீங்கள் பிரம்மா தாய் மூலமாக ஞானப்பாலை அருந்துகிறீர்கள்। ஞானப்பாலை அருந்துகிறீர்கள்। जिससे तुम्हारे सब पाप कट जाएंगे। இந்த ஞானப்பாலை குடிக்க குடிக்க எல்லா பாவமும் அழிந்து விடுகிறது। கஞ்சன் பன் ஜாயேங்கே। இப்போ நீங்கள் ஆத்மா சுத்தம் அடைஞ்சிடுறீங்க। ஓம் சாந்தி। रूहानी बाबैट समझाते जैसे आसमान में सितारे हैं, इस तुम बच्चों के लिए भी गायन है धरती के सितारे। ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார்। என்ன சொல்லி கொடுக்குறார்? நீங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி இருக்குதோ, ஒளி வீசுதோ, அதே போல் நீங்களும் உங்களுக்கும் புகழ் இருக்குது நட்சத்திரம்னு। நீங்கள் இந்த பூமியின் நட்சத்திரம், அது மேலே இருக்குது ஆகாசத்தில், ஆனால் நீங்கள் பூமியிலே இருக்கீங்க। உன்கோ பி நக்ஷத்திர தேவதா கஹா ஜாதா। ஆகாசத்தில் இருக்கு இல்லையா, அதை நக்ஷத்திர தேவதைன்னு சொல்லப்படுது। அபீவ கோய் தேவதா தோகை நகி, ஆனால் அது தேவதை அல்ல, இயற்கை। தோ தும் உன்சே மகான் பல்வான் ஹோ, அதைவிட நீங்கள் மிகப்பெரிய பலவான்। क्योंकि तुम सारे सितारे सारे विश्व को रोशनी करते हो। நீங்கள் நட்சத்திரம் முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை பரப்புறீங்க। தும் ஹி தேவதா பன்னை வாலே ஹோ, நீங்களே தேவதை ஆகக்கூடியவர்கள்। பாப் தும் பச்சோं को ज्ञान अंजन दे रहे हैं। பாபா உங்களுக்கு ஞானம் என்ற மை போட்டுட்ருக்கார்। தும் அஜ்ஞான் நீந்து மே சோயே படைத்தே, நீங்கள் அறியாமை என்ற தூக்கத்தில் உறங்கியிருந்தீங்க। பாபா கர் ஃபிர் से ஜகாத்தே, பாபா மீண்டும் விழிக்க வைக்கிறார்। कहते ही ड्रामा के प्लान अनुसार कल्प के पुरुषोत्तम संगम युग में मैं फिर से आता हूँ। சொல்கிறார், ட்ராமா பிளான் படி கல்பா புருஷோத்தம சங்கம யுகத்தில் நான் மீண்டும் வரேன்। புருஷோத்தம் சங்கமி கோய் பி சாஸ்திரமே நகி ஹே, இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தை பற்றி எந்த சாஸ்திரத்திலையுமே கிடையாது। இஸ் யுகுக்கோ அபி தும் பச்சே ஹி ஜான்தே ஹோ, இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க। ஜப்கி தும் சிதாரே ஃபிர் தேவதா பன்தே ஹோ, இப்போ நீங்கள் நட்சத்திரங்கள், நாளைக்கு நீங்கள் தேவதைகள்। அழகாக சொல்கிறார் பாபா, இப்போ நீங்கள் நட்சத்திரங்கள், நாளைக்கு நீங்கள் தேவதைகள்। தும்கோ ஹி கஹெங்கே நக்ஷத்திர தேவதாய நமக, உங்களை தான் சொல்லப்படுது நக்ஷத்திர தேவதைகளை வணங்குகின்றோம் என்று அழைக்கப்படுது। அபி தும் பூஜாரி சே பூஜ்ய பன்தே ஹோ, இப்போ நீங்கள் பூஜாரிலிருந்து பூஜிக்குரியவர்கள் ஆகின்றீர்கள்। வஹா தும் பூஜ்ய பன் ஜாத்தே ஹோ, அங்கே போனோன்னு நீங்கள் பூஜைக்குரியவராக ஆகிவிடுகிறீர்கள்। அபி பாப் தும் பச்சோं को அமர் கதா சுனா ரஹே ஹேன், பாபா இப்பொழுது குழந்தைகளுக்கு அமர கதையை கூறிக்கொண்டிருக்கிறார்। பக்தி மார்க்கமே தும்னே கித்தனி கதாயை சுனி ஹோகி, பக்தி மார்க்கத்தில்
நீங்கள் எத்தனை கதைகளை கேட்டிருப்பீங்க. கேத்தேகே அமரநாத்னே பார்வதிக்கு கதா சுனாயி. சொல்லப்படுது, அமரநாத் பாபா பார்வதிகளுக்கு அமர கதையை சொன்னதாக. அப் உன்கோ தூ சங்கர் சுனாயிங்கன்னா. பாபா சொல்கிறார், இப்போ பார்வதி ஒரு தேவதான்னா அப்போ சங்கரரும் தேவதை தானே. அப்போது சங்கரர் தானே சொல்லியிருப்பார். शिव कैसे सुनाएंगे? சிவன் எப்படி சொல்லியிருக்க முடியும்? கித்தனை டேர் மனுஷே ஜாத்தே சுன்னே லியே. எவ்வளோ மனுஷங்க போகிறாங்க அங்கே கேட்குறதுக்கு, அமர கதையை கேட்குறதுக்கு. பக்தி மார்க்கி பாத்தே பாபா பேட் சம்ஜாத்தே. பக்தியில் உள்ள எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். பாப்பா ஏசே கேத்தே பக்தி கோய் கராபே. பாபா ஒரு நாள் அப்படி சொல்லலை, பக்தியெல்லாம் செய்யாதீங்க, பக்தியெல்லாம் மோசம்னு. நை तो ड्रामा जो अनादि है वह समझाया जाता. இந்த உலகத்தில் எது நியதியோ அதை பாபா சொல்கிறார். இயல்பு எதுவோ அதை சொல்கிறார் பாபா. இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு பாபா என்றுமே சொன்னதில்லை. अच्छा, धारणिकाना मुख्य सारम. आत्मा को कंचन बनाने लिए एक दो को सावधान करना है. ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுக்காக ஒருவருக்கொருவர் எச்சரிக்கையை கொடுத்து கொள்ள வேண்டும். மன் மனாபோகா இஷாரா தேனா ஹே. மன் மனாபவ என்ற இஷாரா சமிக்ஞையை கொடுக்க வேண்டும். யோக பல்சே பவித்ர பன் சமக்தார் சித்தாரா பன்னா ஹே. பாபா சொல்கிறாரு, யோக சக்தியால் தூய்மையாகி பாபா சொல்கிறாரு பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். नेक्स्ट पॉइंट, इस बेहद के बने बनाए नाटक को अच्छी रीति समझकर स्वदर्शन चक्रधारी बनना है. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை பாபா சொல்கிறார், ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து சுதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள். ஞான் अंजन देकर मनुष्य को अज्ञान के घोर अंधकार से निकालना. பாபா சொல்கிறாரு, ஞானம் என்ற கண் மை போடுறார் பாபா. அதன் மூலமாக மனிதர்கள் அஞ்ஞானம் என்ற கார் இருளிலிருந்து, அதாவது விழிப்படைகிறாங்க, இருளிலிருந்து பாபா வெளியேற்றுறார். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. बालक सो मालिकपन की स्मृति से सर्व गजानों को अपना बनाने वाले स्वराज्य अधिकारी भव. குழந்தையிலிருந்து எஜமான் என்ற நினைவால், குழந்தையிலிருந்து எஜமானன் என்ற நினைவால் அனைத்து பொக்கிஷங்களையும் தன்னுடையதாக ஆக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். इस समय आप बच्चे सिर्फ बालक नहीं हो लेकिन बालक सो मालिक हो. இந்த நேரம் நீங்கள் அனைவருமே குழந்தைகள் அல்ல, ஆனால் குழந்தையிலிருந்து எஜமானன். ஏக ஸ்வராஜ்ய அதிகாரி மாலிக், ஒன்று தனக்குத்தானே அதிகாரி சுயத்துக்கு எஜமானன். दूसरा बाबा के वर्षे के मालिक, ரெண்டாவது பாபோட ஆஸ்திக்கு எஜமானன். जब स्वराज्य अधिकारी हो तो स्व की सर्व कर्मेंद्रियां आर्डर प्रमाण हो. எப்பொழுது சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றீர்களோ, தனக்குத்தானே அதாவது அனைத்து கர்மேந்திரியங்களையும் ஆர்டர் பிரமாணமாக நடத்திவிப்பவர்கள். लेकिन समय प्रति समय मालिकपन की स्मृति को बुलाकर वर्ष में करने वाला ये मन है, इसलिए बाप का मंत्र है मन मना भव. ஆனால் நேரத்தின்படி பாபா சொல்கிறாரு, மாலிக்பன் என்ற நினைவை மறந்து அதுக்கு வசம் பண்ணக்கூடிய இந்த மனம் இருக்கு இல்லையா, அந்த நினைவை மறக்க வச்சு வசப்படுத்தக்கூடிய மனசு. ஆகவே பாபா மனசுக்கு மந்திரம் கொடுக்குறாரு மன்மனா பவ என்று. ஏன்னா மனசு எல்லாத்தையும் மறந்துடுது, அதனால் அதுக்கு மந்திரம் கொடுக்குறார் மன்மனா பவ. மன்மனா பவ रहने से किसी भी व्यर्थ बात का प्रभाव नहीं पड़ेगा. மன்மனா பவ என்ற நினைவில் இருப்பவர்கள் எந்த ஒரு வீண் விஷயத்தின் பிரபாவத்தில் மூழ்கிட மாட்டாங்க. और सर्व गजाने अपने अनुभव होंगे, மற்றும்
அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தை தானே செய்வாங்க. எந்த பிரபாவத்தில் அவங்க தாக்கத்தோட எந்த எஃபெக்டில் அவங்க போக முடியாது. ஸ்லோகன். परमात्मा मोहब्बत के झूले में उड़ती कला की मौज मनाना यही सबसे श्रेष्ठ भाग्य है. பரமாத்மாவினுடைய அன்பின் ஊஞ்சல்ல, எந்த ஊஞ்சல்? பரமாத்மாவினுடைய அன்பினுடைய ஊஞ்சல்ல ஆடக்கூடிய கலையின் ஆனந்தத்தை அனுபவிப்பதே மிக பெரிய சிரேஷ்ட பாக்கியமாகும். பாபாவுடைய அன்புங்கிற ஊஞ்சலில் தினம் நம்ம ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. आपने कोई सेवा अभी भी की और अभी भी उसका फल ले लिया. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய ஏதாவது ஒரு சேவை அப்பப்போ செய்கிறீங்க, அப்பப்போ அதற்கான பலனை அடைஞ்சிட்டிங்க. ஜமா குச்னே ஹுவா, எதுவுமே சேமிக்கலை. கமாயா காயா, சம்பாதிச்சிங்க, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்க, சாப்பிட்டுட்டீங்க. உஸ்மே ஃபிர் வில் பவர் நஹி रहती है, அதில் எந்த வில் பவரே இல்லை. அந்தர் சே கம்ஜோர் रहते, எல்லாம் செலவாயிட்டுனா என்ன ஆகுது? மனசில் உள்ள ஃபீல் ஆகுது. சக்திசாலி நஹி காலி காலி ரகு ஜாதே, சக்திசாலியாக இருக்க முடியாது, எல்லாமே காலியாக ஃபீல் பண்ணுறோம். ஜப் ये बात ख़त्म हो जाएगी तब निराकारी निरहंकारी निर्विकारी स्थिति स्वतः बन जाएगी. எப்போ இந்த விஷயத்தை நம்ம அழிச்சிடுறோமோ, எதை? பலனை அப்பப்போ நம்ம சேவா பண்ணுறோம், அப்பப்போ பேர் புகழை வாங்கி அதை அழிச்சிடக்கூடாது. இதை எப்போ நம்ம அழிக்கிறோம், அப்போது நிராகாரி நிரகங்காரி நிர்விகாரி ஸ்திதி என்பது இயல்பாகவே நமக்கு வந்துவிடும். அச்சா. ஓம் சாந்தி.